ஜெபம். அன்புள்ள பரமபிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உம்மை பணிந்து கொள்கிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளாகிய மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. சபையாக நாங்கள் கூட முடியாவிட்டாலும் கர்த்தருடைய வசனத்தை இந்த யூடியூப்பின் மூலமாய் கேட்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற சகாயத்திற்காக ஸ்தோத்திரிக்கும். கொடுக்கப்படுகிற வசனங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வேத வசனத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் உம்முடையதாக இருக்கிறது. ஆகவே உம்முடைய வசனத்தை நீர் தாமே உம்முடைய கரத்தினாலே ஆசீர்வதித்து உம்முடைய ஜனங்களுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக, நன்மைக்கு எதுவாக, அவருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர்ச்சிக்கு எதுவாக நீர் தாமே பகிர்ந்தளிக்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நடத்துவீராக. அடியேனை நீர் பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உடைய உன்னத கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே தாழ்மையோடு சோதனத்தோடு இந்த விண்ணப்பத்தை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, நாம் இந்த நாளிலே தியானத்திற்காக யாத்ராகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம், அதிலே 10 வசனங்கள் இருக்கிறது. தயவுசெய்து அந்த வசனங்களை இப்போது வாசிப்பதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும்படியாக, கவனிக்கும்படியாக நான் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். யாத்ராகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது தேவனுடைய ஜனங்கள் மேலே ஆண்டவர் எவ்வளவு அக்கறையும் கரிசனையும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் வேதாகமத்தை வாசிக்கும்போது, குறிப்பாக இந்த யாத்ராகம புஸ்தகத்தை வாசிக்கும்போது அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் நம்ம மேலே மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் இந்த அதிகாரங்களை வாசிக்கும்போது, யாத்ராகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும்போது அதை நாம் கூடுதலாக அறிந்து கொள்கிறோம். 10வது அதிகாரம் வரைக்கும் 9 விதமான வாதைகள் நடந்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். 10வது அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்விதமாக நடத்தினார், எவ்விதமாக அவர்களோடு பேசினார், அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அதோடு கூட எகிப்திலே 9 விதமான வாதைகள் நடந்ததை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். 12வது அதிகாரத்திலே 10வது வாதை நடைபெறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த 10 வாதைகளும் ஆண்டவர் தம்முடைய மக்கள் மேலே எவ்வளவு அன்பும் அக்கறையும் பாதுகாப்பும் வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ஆகவே இதிலே ஒரு வாதையும் கூட இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கவில்லை. எகிப்தியரை தான் இந்த வாதைகள் தாக்கினதே ஒழிய இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு வாதை கூட, ஒரு சிறு அளவு கூட தாக்கவில்லை. 7வது வசனத்தில் நாம் விதமாய் வாசிக்கிறோம். யாத்ராகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு. எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தது. என்ன வித்தியாசம்? அந்த வாதைகள் இஸ்ரவேல் ஜனங்களை அணுகவில்லை, எகிப்தியரை தான் பாதித்தது. எகிப்தியருக்கு தான் அந்த வாதை தேவன் அனுமதித்தார், தேவன் அந்த வாதையை அனுப்பினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த வாதையும் நடைபெறவில்லை. ஆகவே கர்த்தர் தேவனுடைய ஜனங்கள் மேலே எவ்வளவு அன்பும் பரிவும் பாசமும் அவருடைய அக்கறையும் இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக அறிகிறோம். முதல் பகுதியிலே பார்வோன் தேவ ஜனங்களுக்கு, பார்வோன் தேவனுடைய ஜனங்களுக்கு எவ்வளவு கெடுதி உண்டாக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லி விதமாய் நாம் வாசிக்கிறோம். அவன் வாதைகளை கண்டும் வாதைகளை அனுபவித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் போக விடாமல் இருந்தது மாத்திரமில்லை, அவர்களை அதிகமாய் வேலை வாங்கினான். ஏற்கனவே வேலை வாங்கினதை காட்டிலும் இன்னும் அதிகமாக வேலை அவன் வாங்கினான். தேவனுடைய ஜனங்களுக்கு பல விதமான கெடுதி அவன் உண்டாக்கினான். ஆனால் ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக செய்த அந்த கெடுதிக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினார்.
நம்முடைய ஆண்டவர் அதற்கு முடிவு கட்டி தேவனுடைய ஜனங்களுக்கு பல கோணங்களிலே பல விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், தீங்கெல்லாம் வந்தது. தீங்கு வரலாம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வரலாம். ஆனால் தேவன் அதற்கு முடிவு கட்டுகிறவராக இருக்கிறார். தேவன் அதற்கு முடிவு கட்டுகிறார். தேவன் அதற்கு முடிவுண்டாக்குகிறார். தேவனுடைய ஜனங்களுக்கு ஆதரவாக அதற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். தாவீதுக்கு விரோதமாக சவுல் அவனை கொல்வதற்கு பல கோணங்களிலே பல விதமாக அவன் முயற்சி எடுத்தான். ஆகவே தாவீதை கொண்ட பல நாட்களாக அவன் தொடர்ந்தான். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது தாவீதை சவுல் தொடர்ந்து அவன் சென்றான் என்று சொல்லி விதமாய் வாசிக்கும். அவனை கொல்லுவதற்கு, அவனை இல்லாமலாக்குவதற்கு அவன் தொடர்ந்து சென்றான். ஆனால் கர்த்தர் சவுலினுடைய கையிலே தாவீதை ஒருபோதும் ஒரு நாளும் அவர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. தாவீதின் மேலே தேவன் அன்பு வைத்ததினாலே ஆண்டவர் சவுலை அவர் நியாய தீர்ப்பு செய்தார். சவுலுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. சவுல் அவன் கொல்லப்பட்டான் என்று சொல்லி விதமாய் வாசிக்கும். ஆகவே தேவன் அதற்கு முடிவுண்டாக்கினான். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13-14வது வசனத்தில் நான் வாசிக்கும் என்றால் கர்த்தர் அவனை கொன்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு தேவன் ஒரு முடிவு உண்டாக்கினார். ஆகவே கர்த்தர் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியம் செய்யப்பட்டாலும் அதற்கு சீக்கிரமாக ஒரு முடிவை அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். இங்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்ட பார்வோனுக்கும் முடிவுண்டாக்க ஆண்டவர் தீர்மானத்தை கொண்டார் என்று சொல்லி விதமாய் பார்க்கும். ஆகவே அந்த முடிவை பற்றி மோசேக்கு ஆண்டவர் அறிவித்தது மாத்திரமல்ல, மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் அறிவித்தார். இன்னும் ஒரே வாதை தான். அந்த பயங்கரமான சம்பவம் நடைபெறப் போகிறது. அதற்கு பின்பு அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய விடுதலை கிடைக்கப் போகிறதை அறிவிக்கிறார். நமக்கு கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் இவைகளெல்லாம் நமக்கு வரலாம். ஆனால் ஆண்டவர் அதற்கு முடிவை கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு விரும்புகிறபடி, ஆண்டவர் விருப்பப்படி நாம் ஜீவிக்க வேண்டும். தேவன் விரும்புகிறபடி நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் நம்முடைய சார்பிலே இருந்து இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவன் விரும்புகிறபடி வாழ வேண்டும். ஆகவே கர்த்தர் விரும்புகிறபடி நாம் வாழத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வாராக. இரண்டாவதாக, எதிரிகளாகிய எகிப்தியரின் கண்களுக்கு முன்பாக தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் ஆதரிக்கிறார் என்பதை எகிப்தியருக்கு வெளிப்படுத்தினார். எகிப்தியருக்கு அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆகவே தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் ஆதரிக்கிறார் என்று சொல்லி பார்வோன் ஜனங்களை கடுமையாக வேலை வாங்கினான். அவன் ஜனங்களை வேலை வாங்கின அந்த கொடுமையை நாம் பார்க்கிற சமயத்தில் பயங்கரமான கொடுமையாக. ஆனாலும் மோசேயை கொண்டும் ஆரோனை கொண்டும் ஆண்டவர் அவர்களுக்கு சாதகமாக பேசினார், அவர்களை தைரியப்படுத்தினார். ஆகவே மோசேயும் ஆரோனும் என்ன சொன்னார்களோ அதன்படி அவர்கள் செய்தார். உபத்திரவத்தின் மத்தியிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் வாசிக்கும்போது, யாத்திராகமம் 11, 2, 3வது வசனங்களை நாம் வாசிக்கும்போது, நாம் நாளைக்கு புறப்பட போகிறோம். ஆகவே நீங்கள் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் நீங்கள் கேட்டு வாங்குங்கள், நாங்கள் தூரமாய் பிரயாணமாய் போகிறோம் என்று சொல்லி இவ்விதமாய் எகிப்தியரிடத்திலே அவர்கள் சொன்னபோது அவர்கள் எல்லாரும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் அவிதமாய் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் வேலை வாங்கினானே ஒழிய அவர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கவில்லை. அவர்கள் பட்டினியினாலே கூட கிடந்தார். சரியான அளவிலே அவர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் மோசேயும் ஆரோனும் அவர்களுக்கு என்ன கட்டளையிட்டார்களோ, என்ன சொன்னார்களோ அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும்போது பஸ்காவை ஆசரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார். பஸ்கா என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன?
கடந்து செல்லுதல் என்று அர்த்தம். கடந்து போகிறது அல்லது கடந்து செல்லுதல். ஆகவே நமக்கு வரக்கூடிய இந்த கஷ்டங்களெல்லாம் நம்மை விட்டு கடந்து செல்லக்கூடிய நாள் வரப்போகிறது என்று சொல்லி அதற்கான நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கண்ணீர்கள், நம்முடைய கவலைகள் இதெல்லாம் நம்மை விட்டு கடந்து செல்ல போகிறது, கடந்து செல்லும். அதுதான் பஸ்கா. அந்த பஸ்கா எதை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறிக்கிறதாக இருக்கிறது. சிலுவையின் மூலமாகத்தான் நமக்கு பெரிய வெற்றியும் விடுதலையும், போராட்டங்களின் மத்தியிலே பெரிய வெற்றியும் விடுதலையும் நமக்கு இருக்கிறது, சிலுவையின் மூலமாக. ஆகவே சிலுவையின் மூலமாகத்தான் நாம் ஆதரிக்கப்படுகிறோம். சிலுவையிலே அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு மாபெரும் கிருபை இந்த உலகத்திலே அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆகவே பூரண கிருபை இருந்தது. ஆகவே அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பூரணமான கிருபை இருந்தது. நம்மேலும் பூரண கிருபை இருக்கும். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் எழுந்தது நிமித்தமாக, கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சம்பூர்ணமான கிருபை நமக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அவர்களை எதிர்த்தவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்த அந்த பார்வோனும் அவருடைய ஜனங்களும் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமைக்கு வருகிறதை நாம் பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 55வது சங்கீதத்திலே 22வது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆதரித்தார். கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, அவர்களுக்கு பூரண கிருபை இருந்தது. கர்த்தர் அவர்களை ஆதரித்தார். நம்மையும் கூட தேவன் பூரண கிருபையை கொடுத்து நம்மை ஆதரிக்கிற தேவன். எத்தனை அருமையான மேன்மையான தேவன் நம்முடைய ஆண்டவர். அந்த மகிமையான தேவனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். 3வதாக, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வல்லமையையும் கனத்தையும் மரியாதையையும் கொடுக்கிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வல்லமையை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், மரியாதையை கொடுக்கிறார். யாத்திராகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான் என்று வாசம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அருமையான காரியங்களை செய்கிறார். வல்லமையை தருகிறார், கனத்தை தருகிறார், மரியாதையை தருகிறார். ஆகவே மோசேயை ஆண்டவர் பெரியவனாக்கினார் என்று வாசிக்கிறார். மனிதர்கள் தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்வதற்கு பலவிதமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொண்டாலும், தங்களுக்கு மரியாதையை தேடினாலும் அது அவர்களுக்கு கிடைப்பதில்லை. கர்த்தர் அவர்களை உயர்த்த வேண்டும், கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும். ஆகவே கர்த்தர் மேன்மைப்படுத்தினால்தான் அவர்களுக்கு உயர்வும் மேன்மையும் கிடைக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால், பேதுருவை அந்த நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் பெரிய மேன்மையாக எண்ணினார்கள். அவன் படிப்பறிவில்லாத மனிதன்தான், அவன் செம்படவனாக காணப்பட்டவன். ஆனால் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார், அவனை உயர்த்தினார். ஆகவே அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்றும். சங்கீத புஸ்தகத்திலே 18வது சங்கீதம் 35வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறோம். அவருடைய காருண்யம்தான் நம்மை பெரிய நிலைமைக்கு நம்மை கொண்டு வரும். அவருடைய காருண்யம் என்பது அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறது. சங்கீதம் 149வது சங்கீதம் 9வது வசனத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகளை கனம் பண்ணுகிறார். அவர்களுக்கு கனமும் மேன்மையும் இருக்கிறது. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி விதமாய் ஆண்டவர்
சொல்லுகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தரை யாரெல்லாம் கனம் பண்ணுகிறார்களோ அவர்கள் கனம் பண்ணப்படுகிறார்கள். மோசேயும் ஆரோனும் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். அவர்களை ஆண்டவர் கனம் பண்ணது மாத்திரமல்ல, எல்லாருமே கனம் பண்ணுகிறார்கள். எல்லாருமே அவர்களை மேன்மைப்படுத்துகிறார்கள், உயர்த்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு வருகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கனம், கர்த்தருடைய மரியாதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு போல் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 4வதாக கடைசியாக பார்வோன் எச்சரிப்பை அவன் அசட்டை பண்ணுகிறான். தேவனுடைய எச்சரிப்பையும் தேவனுடைய ஆலோசனையும் அவர்களுக்கு வரப்போகிற அழிவை குறித்து ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார் மோசேயும் ஆரோனையும் கொண்டு. அது 4, 5, 6வது வசனங்களிலே நாம் அதை தெளிவாக வாசிக்கும்போது நாம் அறிந்து கொள்கிறோம். மோசேயை கொண்டு ஆண்டவர் பார்வோனுக்கு இவ்வளவு பயங்கரமான அழிவு வரப்போகிறது என்பதை அவனுக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார். ஆனால் அவன் எச்சரிப்புக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. தேவன் எச்சரித்த போது அந்த எச்சரிப்புக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. தேவன் நம்மை எச்சரிக்கும் போது அந்த எச்சரிப்புக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். பார்வோன் செவி கொடாதது நிமித்தமாக யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 29, 30வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அங்கே பயங்கரமான அழிவு ஏற்படுகிறது. பயங்கரமான அழிவு ஏற்படுகிறது. பயங்கரமான ஒரு சங்காரம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் பார்வோனை எச்சரித்தான். ஆனால் அந்த எச்சரிப்பு அவனுடைய வாழ்க்கையில் அசட்டை பண்ணப்பட்டது. தேவனுடைய எச்சரிப்பை அசட்டை பண்ணினான். தேவனுடைய எச்சரிப்பை அவன் கவனிக்கவில்லை. தேவனுடைய எச்சரிப்புக்கு அவன் கவனம் செலுத்தவில்லை. அது நிமித்தமாக தேவனுடைய பயங்கரமான தீர்ப்பு அங்கே வந்தது, தண்டனை வந்தது. நாம் 12ஆம் அதிகாரம் 12, 13வது வசனங்களிலே நாம் வாசிக்கும்போது முதற் பேராயிருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி என்று வாசிக்கிறோம். ஆகவே அவர்கள் எல்லாரும் அதம் பண்ணப்பட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருந்த அந்த வீட்டிலே மாத்திரம் எந்த கேடும் வரவில்லை. 29வது 30வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது யாத்ராகமம் புஸ்தகம் 12, 29, 30வது வசனங்களிலே வாசிக்கும்போது தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பேரா அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டையும் கர்த்தர் அழித்தார் என்று வாசி. எச்சரிப்புக்கு செவி கொடுக்கவில்லை. எச்சரிப்புக்கு செவி சாய்க்காதன் மூலமாக பயங்கரமான அழிவு வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கும் அநேக எச்சரிப்பை தருகிறார். நாம் தேவனுக்கு பிரியமற்றவர்களாய் நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். மகனே, மகளே, நீ போகிற வழி சரியல்ல, நீ தவறான வழியிலே போகிறாய், என்னுடைய செம்மையான வழிக்கு வா, என்னுடைய செம்மையான வழியிலே வர உனக்கு தருணம் கொடுக்கிறேன், வா மகனே, மா மகளே என்று சொல்லி ஆண்டவர் திரும்ப நம்மை அவருடைய செம்மையான வழியிலே நடப்பதற்கு நம்மை அவர் அழைக்கிறார். அவர் வார்த்தையை தருகிறார், நம்மை எச்சரிக்கிறார், நமக்கு புத்தி சொல்லுகிறார். அந்த எச்சரிப்பையும் புத்தியையும் நாம் கேளாமல் போனால் அது நமக்கு ஒரு பெரிய அழிவை, தேவனுடைய தண்டனையை, தேவனுடைய கோபாக்கினையை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். பார்வோனுக்கு தேவனுடைய தண்டனையும் தேவனுடைய கோபாக்கினையும் வந்தது. அதற்கு காரணம் தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய எச்சரிப்பை அவன் கேட்கவில்லை. நாமும் கேளாவிட்டால் அவிதமாகத்தான் நடைபெறும். ஆகவே எச்சரிப்பை கேளாத சமயத்தில் அழிவு வருகிறது. தேவனுடைய மனுஷனாகிய ஏலிக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார். சாமுவேலோடு ஆண்டவர் பேசினார். சாமுவேல் சிறிய பையன்தான். கர்த்தர் அவனோடு பேசினார். ஏலிக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் வரப்போகிற எச்சரிப்பை பற்றி அவனுக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்லி அதை ஏலிக்கு அறிவிக்கும்படியாக சொல்லுவார். சாமுவேல் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். அவன் சொல்லாதது ஒன்றுமே பாக்கி இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் ஏலிக்கு விவரமாக சொல்லிவிட்டான். அது தேவனுடைய எச்சரிப்பாக இருந்தது. ஏற்கனவே ஆண்டவர் தேவனுடைய மனுஷனை கொண்டு எச்சரித்தார்.
ஆகவே இதெல்லாம் நடந்தது. ஆனால் ஏலியும் அவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய எச்சரிப்பையும் ஆலோசனையும் அந்த அன்பின் ஆலோசனை அவர்கள் அசட்டை பண்ணினார். தேவனுடைய தண்டனை அவர்கள் மேலே வந்தது. ஏலியின் மேலே வந்தது. ஓப்னி பனகாஸ் 2 பேர் மேலே வந்தது. அது நிமித்தமாக அவர்கள் அழிந்து போனார். அவர்கள் இல்லாமல் போனார். நமக்கும் கூட தேவனுடைய எச்சரிப்பு அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வருகிறது. தேவன் எச்சரிக்கும் போது நாம் அதற்கு செவி கொடுக்க வேண்டும். அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் என்ன வழியிலே போய்கொண்டிருக்கிறோம் என்று, அது தேவனுக்கு பிரியமான வழிதானா என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். அதை சிந்திக்காவிட்டால் தேவனுடைய தண்டனையும் கோபாக்கினையும் அழிவும் நமக்கு எந்த நேரத்திலே வரும் என்று தெரியாது. பார்வோனுக்கும் அவருடைய ஜனங்களுக்கு வந்து. ஆகவே அழிவு வருவதற்கு முன்பதாக, தண்டனை வருவதற்கு முன்பதாக தேவன் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரையும் எச்சரிப்பார். பார்வோனையும் எச்சரித்தார், ஏலியையும் எச்சரித்தார். இன்னும் அநேக பக்தர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள், அவர்களையும் எச்சரித்தார். ஆகவே அவர்களுக்கு வரும்படியாக இந்த தண்டனையெல்லாம் வரவிடாதபடிக்கு தேவன் எச்சரிக்கிறார். அவர்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் தேவன் அவைகள் எல்லாவற்றையும் வரவிடுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த அதிகாரங்களை நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறார், அவர்கள் பேரில் எத்தனை அன்பு வைத்திருக்கிறார், அவர்களை எத்தனை அருமையாக பாதுகாக்கிறார். சதா காலங்களிலும் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது இதெல்லாம் கிடைக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே தேவனுடைய எச்சரிப்பு நமக்கு வரும்போது, நாம் தவறான வழியிலே நடக்கும்போது, தேவனுடைய வழியை விட்டு தூரமாய் போகும்போது, தேவனுடைய வார்த்தையை நம்மை எச்சரிக்கும் போது அதற்கு நாம் செவிகொடாவிட்டால் தேவனுடைய தீர்ப்பு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அருமையாருடைய இந்த வசனங்களை நாம் வாசிக்கும்போது தேவன் நம்மை எவ்வளவு அருமையாக நேசிக்கிறார். அவருடைய எச்சரிப்பு நமக்கு கிடைப்பதும் அது அவருடைய அன்பையும் நேசத்தையும் அவருடைய அநாதி சிநேகத்தையும் தான் காட்டுகிறார். ஆகவே கர்த்தர் அன்புள்ளவராக இருக்கிறார், நேசமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய பாசமும் அவருடைய பராமரிப்பும் நமக்கு எப்போதும் இருக்கும். இதை நாம் எப்போது உணர்ந்து கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் ஜீவிக்க, கர்த்தரை உத்தம இருதயத்தோடு நாம் சேவிக்கும்படியாக அவரை நாம் வாழ்த்தி வணங்கி அவருக்கு துதியும் சோத்திரத்தையும் அவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஆராதனையும் கொண்டு வந்து நம்மை சோதித்து பார்த்து தெய்வீக வழியிலே நடக்க, தேவனுக்கு பயப்படுகிற தெய்வீக பாதையிலே நடக்க, கர்த்தருக்கு எப்போது நாம் பயந்து நடக்க, பயபக்தியோடு வாழ, தெய்வ பக்தியோடு கூட வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக, கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஜீவனுள்ள தேவனே, மகிமுள்ள ராஜாவே, இந்த வேளையிலே மீண்டுமாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த ஜீவ வசனத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை நீர் எவ்வளவாக நேசித்தீர், அவர்கள் பேரில் எத்தனை அன்புள்ளவராக இருந்தீர், அவர்களை எத்தனை அருமையாக பாதுகாத்தீர். உம்முடைய கரிசனை இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே எவ்வளவு அருமையாக காணப்பட்டது என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் பாதுகாத்தது மாத்திரமல்ல, எகிப்தியருக்கு வந்த வாதையிலே ஒரு சிறு பகுதி கூட அவர்களை அணுகாதபடி காத்துக்கணும். அவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய பொல்லாத அவனுடைய பிடியிலிருந்து நீர் அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு எவ்வளவு அருமையாக நீர் பிரயாசப்பட்டீர், எவ்வளவு அருமையாக அவர்களுக்கு அந்த விடுதலைக்காக செயல்பட்டீர் என்பதாக நாங்கள் வாசிக்கிறோம். எங்களை நேசிக்கிறீர், எங்களுக்கும் உம்முடைய அன்பு எப்போதும் இருக்கு. உம்முடைய நேசமுள்ள, உம்முடைய பாசமுள்ள இருதயம் எங்கள் பேரில் எப்போதும் கவனமாக இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்து பேசுவோம். அது மாத்திரமல்ல, சிறுவர் ஜனங்களை நீர் பாதுகாத்த தேவன் பார்வோருக்கு எச்சரிப்பு கொடுத்ததை நாங்கள் பார்ப்போம். பார்வோருக்கு எச்சரிப்பு கொடுத்த போது அவன் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அவன் செவி கொடாத நிமித்தமாக தேவனுடைய தண்டனையும் தேவனுடைய கோபாக்கினை அவன் பேரில் வந்தது. நாங்களும் எச்சரிப்புக்கு செவி கொடாத பட்சத்தில் எங்களுக்கும் அது வரக்கூடியதாக இருக்கு. ஆகவே நீர் எச்சரிக்கும் போது, ஆலோசனை கொடுக்கும்போது, எங்களுக்கு புத்தி சொல்லும்போது நாங்கள் அந்த புத்திமதியை கேட்டு நடக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யலாம். எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம். ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரமும் கிருபையும் நன்மையும் தொடர்ந்து இருப்பதாம்.
கொடுத்த ஜீவசனத்துக்காய் சோதரிக்கிறோம். கர்த்தருடைய வீடு திறக்கப்படவும், கர்த்தருடைய ஊழியம் நடைபெறவும் நீர் வழியை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய அன்புள்ள கரங்களுக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுத்த வசனத்தின் மூலமாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, நடத்துவீராக. உடைய அன்பும் கரிசனையும் உடைய பாதுகாப்பும் உடைய பூரண கிருபையும் அவர்களோடு கூட இருக்கலாம். இந்த கொரோனாவின் காலத்தில் யாருக்கும் இந்த கொரோனா ஆண்டவரே பாதிப்பு ஏற்படாது. உம்முடைய ஜனங்களை பாதுகாப்பீராக நடக்கிறார். உம்மை நேசிக்கிறவர்களை கர்த்தாவே நீர் கைவிடாதபடிக்கு பாதுகாத்து நடத்துகிறார். ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே தாழ்மையோடு சோதரத்தோடு விண்ணப்பத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.